بسم الله الرحمن الرحيم. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஷைத்தான் பல வகையிலே நம்மை வழிகெடுப்பதற்கு உரிய பல்வேறு சதிகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பான், சதி வலைகளை பின்னிக் கொண்டிருப்பான். அந்த சதி வலைகளிலே நாம் ஒருபோதும் விழுந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை அவர்கள் செய்து அது மாபெரும் ஒரு வளர்ச்சியை கண்டு ஒரு ஆட்சியை பிடித்துவிட்டு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய அந்த தூதர் சொல்கின்றார்கள், இன்ன ஷைத்தான கது ஐஸ அன் யுஅபதஹுல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப். இந்த அரபிய தீபகற்பத்திலே அல்லாஹ்வை தொழக்கூடியவர்கள் ஷைத்தானுக்கு வழிபடுவார்கள், தனக்கு வழிபடுவார்கள் என்று ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். இனிமேல் இந்த மக்கள் சிலை வணக்கத்தின் பக்கமோ ஷிர்கின் பக்கமோ இறை மறுப்பின் பக்கமோ வரமாட்டார்கள் என்று தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். நான் கொண்டு வந்த அந்த தூது செய்தி அவனை மூளையிலே முடக்கிவிட்டது. இருந்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு இடத்தில் மட்டும் நம்பிக்கை இருக்கின்றது, ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் அவனுக்கு காத்திருக்கின்றது. அது என்னவென்றால், வலாக்கின் ஃபித் தஹ்ரீஷ் பைனஹும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே விரோதத்தை ஏற்படுத்துவது என்ற அந்த வாசல் மட்டும் அவனுக்கு திறந்திருக்கின்றது. அதனால ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடன் பகைத்துக் கொள்கின்றான் என்றால், ஒரு இஸ்லாமிய நாடு இன்னொரு இஸ்லாமிய நாடு பகைத்துக் கொள்கின்றது என்றால் அது அவனுக்கு வேட்டை களம். அவன் நினைத்ததை, அதாவது சிலை வணக்கத்தின் மூலமாக எதை அவனால் சாதிக்க முடியவில்லையோ அதை இதிலே சாதித்து காட்டுவான். அந்த அளவிற்கு நீங்கள் உங்களை ஆளாக்கி விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அதனால தௌஹீதுக்கு வந்து அந்த கொள்கையில பல்வேறு சோதனைகளை நாம் கடந்து வந்து விட்ட பிறகு, அதிலே பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சந்தித்து விட்ட பிறகு இவர்களை மடக்குவதற்கு என்ன வழி என்று ஷைத்தான் யோசித்துக் கொண்டே இருக்கின்றான், கங்கணம் கட்டிக்கொண்டே இருக்கின்றான். அதற்குரிய ஒரே ஒரு வழி, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களிடத்திலே பிணக்கத்தை ஏற்படுத்துவது, கருத்து மோதலை ஏற்படுத்துவது, சண்டை சச்சரவை ஏற்படுத்துவது. இப்படி ஏற்படுத்திவிட்டால் அவர்கள் அந்த கொள்கையிலே சிலை வணக்கத்தின் மூலமாக நரகத்திற்கு போவதை காத்துக் கொண்டார்களே, அதற்கு பதிலாக தங்களுக்குள்ளே முட்டி மோதிக்கொண்டு, எப்படி மூங்கில் மர காட்டுக்குள்ளே ஒரு மூங்கில் இன்னொரு மூங்கிலுடன் மோதிக்கொண்டால் பற்றி எரியுமோ, அந்த மூங்கில் காடே அழிந்து போகுமோ, அதுபோன்று ஒருவர் இன்னொருவருடன் பகைத்துக் கொண்டார் என்றால், தௌஹீத்வாதி இன்னொருவருடன் பேச மறுத்துவிட்டார் என்றால் அங்கே தௌஹீதுக்கு குழி தோண்டி புதைக்கப்படுகின்றது. அந்த சமுதாயம் வெகு விரைவில் அழிந்து போய்விடும், நம்முடைய லட்சியம் நிறைவேறிவிடும் என்று ஷைத்தான் சந்தோஷப்பட்டுக் கொள்வான். அந்த சந்தோஷத்திற்கு நீங்கள் இடமளிக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிக்கின்றார்கள். அதனால இந்த தௌஹீதில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் எந்த ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படலாம், ஆனால் அது ஒருவர் இன்னொருவரை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடிய அளவிலே, பேச மாட்டேன், நான் உன்னுடன் பேச மாட்டேன், ஒதுங்கிக் கொள்வேன், நீ வேறு நான் வேறு என்ற ஒரு சிந்தனை எப்போது ஏற்படுகின்றதோ அவர்கள் தௌஹீதை விட்டு வெளியே போய்விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு ஒருபோதும் ஏற்படக்கூடாது. தௌஹீது சகோதரர்கள் இதுல கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக திகழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தபாகலு, நீங்கள் கோபப்பட்டுக் கொள்ளாதீர்கள், ஒலா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள், ஒலா ததாபரு, ஒருவர் வரும்போது இன்னொருவர் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் சகோதரர்களாக திகழுங்கள். வலா யஹல்லில் முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸத்தி அய்யாமின், ஒரு சகோதரன் ஏதோ ஒரு மன கஷ்டப்பட்டு சங்கடம் ஏற்பட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டால் 3 நாட்களுக்கு மேற்பட்டு பிரிந்து இருக்கக்கூடாது. அப்படி பிரிந்து இருப்பது ஹராம் ஆகிவிட்டது. யார் சொல்றா?
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரில இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அதற்கு மேலையும் அவர்கள் தாண்டி சொல்றார்கள் என்றால், இவன் ஒரு மையத்து, இவன் பிணம், இவன் ஒரு நடைப்பிணம், இவன் தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறதுக்கு அருகதையற்றவன், வக்கற்றவன், வகையற்றவன். இது தெளிவா புரிஞ்சுக்கிறோம். சொல்றது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை தான் பின்பற்றுவோம், நெஞ்சில தான் கை கட்டுவோம், வெளியில தூக்கி எறிஞ்சாலும் விரலை அசைப்போம் என்றெல்லாம் சபதம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே, சங்கற்பம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே. அப்படிப்பட்ட நாம சொல்வது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். இந்த சொல்ல நான் கேட்க மாட்டேன், தொழுகையில சொல்றதை மட்டும் நான் கேட்டுக்கிடுவேன் சொன்னா, அப்ப தூமினூன பிபாதுல் கிதாப் வ தக்ஃபுரூன பிபாத், வேதத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை நீங்க மறுக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறானே, அந்த யூதர்களுடைய அந்த கண்டனம் நமக்கும் பொருந்தும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதனால இது போன்ற ஒரு பிரிவினை சிந்தனை நம்மிடத்தில் ஒருபோதும் ஏற்படக்கூடாது. மனிதர்கள் என்றால் பிரச்சனை வரும், மனிதர்கள் என்றால் சங்கடங்கள் ஏற்படும், அவர்கிட்ட பேசக்கூடாது என்கிற அளவுக்கு நமக்கு சூழல் ஏற்படும். ஆனால் அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளாத வரை நாம் தௌஹீத்வாதியாக இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. எவ்வப்போது? யௌமல் இஸ்னைனி வ யௌமல் ஹமீஸ், வியாழக்கிழமை அன்றும் திங்கக்கிழமை அன்றும். அப்படி திறக்கப்பட்டு ஃபயுஃபரு லிகுல்லி அம்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்விற்கு இணை வைக்காத எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. இல்லா ரஜுலன், ஒரே ஒரு ஆளை தவிர. கானத்து பைனஹு வ பைன அஹீஹி ஷஹனா, அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையிலே பிணக்கு இருந்தது, ரெண்டு பேருக்கு மத்தியிலே பகைமை ஏற்பட்டு விட்டது. இந்த ஒரு ஆளை தவிர்த்து, இந்த ஆசாமியை தவிர்த்து இது எல்லோருக்குமே மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுகின்றது. அவன் நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், மன்னிப்புக்கு நம்ம தகுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இப்போது சொல்லப்படுகின்றது, அதாவது மலக்குகள் சொல்றாங்க, அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, இந்த ரெண்டு பேருக்கும் மன்னிப்பு கிடையாதுப்பா, ரெண்டு பேரும் சமாதானம் ஆகின்றார்களா என்று காத்திருப்போர் பட்டியலில் அவர்களை வையுங்கள். மன்னிப்பு கிடையாது, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறான். இப்படி எத்தனை தடவை சொல்லப்படுது? 3 தடவை சொல்லப்படுகின்றது. இவர்களை அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, இந்த ரெண்டு பேரும் சமாதானமாகின்ற வரை பொறுத்திருங்கள். அந்திரு ஹத்தா யஸ்தல் ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, இந்த ரெண்டு பேர்களும் சமாதானமாகின்றவரை காத்திருங்கள் என்று இவர்கள் காத்திருப்போருடைய பட்டியலில் வைக்கப்படுகின்றார்கள். இது முஸ்லிம்ல இடம்பெறுது இந்த செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்போது நாம எந்த பட்டியல்ல இடம்பெறுறது, இதை கவனத்தில் வச்சுக்கிறோம். அதனால நமக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா, 2 நாள் தான் அதிகபட்சம் போய் சலாம் சொல்லிட வேண்டியது, மன்னிச்சுக்க என்று நாம் மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும். மன்னிப்பு கேட்டும் அவர் மீண்டும் போகின்றார் என்றால் நம் மீது தப்பு கிடையாது. அப்படி போகக்கூடிய ஆளு இந்த லிஸ்ட்ல இடம் பெற்றுவார், காத்திருப்போர் பட்டியல். ஆமா, நாம தௌஹீதுக்கு வந்தது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு தானே, அவன் நம்மை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதானே, நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தானே. அப்ப நாம அந்த லட்சியத்தை மறக்கின்றோம். ஷைத்தானுக்கு இங்க வாய்ப்பு ஏற்பட்டு போகுது, வாசல் கிடைச்சிருது, உள்ளே நுழைந்து விடுகின்றான், பிரித்து விடுகின்றான், அழித்து விடுகின்றான். அவன் இது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க, இதுல நாம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது போன்று, ஈயாக்கும் வல்லன், உங்களை கெட்ட எண்ணத்தை விட்டு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். இந்த எண்ணம் இருக்கின்றது, இதுதான் செய்தியிலே மிக மிக பொய்யான ஒரு செய்தி அப்படிங்கிறான். தூதருடைய பேச்சில ஒரு தெளிவு இருக்கும். எண்ணம்ங்கிறது எங்க ஏற்படுறது? உள்ளத்துல ஏற்படுறது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த எண்ணம் தான் செய்திகளில் கெட்டது அப்படிங்கிறாங்க. எண்ணம் எப்படி செய்திகள்ல வரும்? செய்தி என்ன வார்த்தையில சொல்லணும். செய்தின்னா பத்திரிகையில ஒரு செய்தி, இன்று முதலமைச்சர் இன்னொரு அலுவலகத்தை திறந்து வைத்தார் என்றால் செய்தி, 2 பேர் பேசினார்கள் என்றால் செய்தி. வார்த்தையில வந்தா தான் செய்தி, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால். வார்த்தையில வராமல் உள்ளத்திலே இருந்தால் அது எண்ணம் என்று பேரு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இந்த எண்ணம் தான் செய்திகளில் மிக கெட்டது அப்படிங்கிறாங்க. இப்போது
மிக கெட்டதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த பொய்யில ரெண்டு வகை. ஒரு தண்டை ஒரு பைக்கை கொடுக்குறோம், அவன் என்ன செய்யறான், எங்கேயே போய் முட்டிட்டு வந்துட்டான், ஏன்பா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இது நான் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு முந்தையே இருந்துச்சுங்க, பொய். அல்லது நான் வச்சிருந்தேன், வெளியில போய் அந்த சாயா குடிக்க போயிருந்தா வந்து பாக்குறேன் அந்த டைனமாவெல்லாம் உடைஞ்சிருக்குது, பொய். இவன் தான் ஒரு இடத்துல மோதிட்டான், அதை அப்படி சொல்றதுக்கு இதுவும் பொய் தான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எண்ணம் தான் மிக பொய்யிலேயே மிக மோசமான பொய் அப்படிங்கிறாங்க. ஏன் இதை இப்படி சொல்றாங்க தெரியுமா? இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் ஒரு உதாரணத்தின் மூலமாக பேசுறோம். ஒரு 3 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு செய்தியை பேசுறோம். இந்த செய்தியை யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவர் நம்மள்ட்ட வந்து கேட்கிறார். இப்ப நான் என்ன செய்வேன், எங்கிட்ட 3 பேர்ல ஒரு ஆள் மீது சந்தேகப்படுவேன். இவன் தான் போய் அவுத்துட்டான், இவன் தான் ஓச்சிட்டான் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்படி நினைத்து கொண்டு அவனிடத்தில் நான் பேசுவது கிடையாது, அவனிடத்துல வந்து நான் முகம் சுளிக்கிறது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணத்திலேயே கெட்டதுங்கிறாங்க. எங்கு உங்களுக்கு தெளிவாக தெரியவில்லையோ நீங்க நம்பாது, ஆதாரம் வேண்டும். இவர்தான் சொன்னார் என்பதற்கு என்ன ஆதாரம்? அப்படி தெரிந்து இவர்தான் சொன்னார் என்றால் நீங்க அவரிடத்துல ஒரு கோபத்தை காட்டுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி தெரியாமலேயே நீங்க ஒரு ஊகத்தை வளர்த்துக் கொண்டு நீங்க அவரிடத்துல பேசாம இருக்கிறது, அவரை கண்டா ஒதுங்கி இருக்கிறது, அவரிடத்தில் முகத்தை சுளிப்பது, இது கூடாது. தெளிவாக வந்தால் பகைத்துக்கொள், சந்தேகம் வரும், அதற்கு நீ வலுவூட்டாத, நல்ல ஒரு எண்ணத்தையும் மேற்கொள். அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. நம்ம பேசிட்டு இருக்கும் போது யாரோ 4வது ஒரு ஆள் கேட்டு சொல்லிட்டாரு நினைச்சிட்டு போ, சகோதரத்துவத்தை பேணு. இது ஒன்று. இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். சென்னையில ஒரு நண்பர்கிட்ட நம்முடைய சகோதரர் ஒரு வேலையை தேடி இருக்கிறார். அப்படி வேலையை தேடி நான் உனக்கு வேலை தர்றேன்னு அவர் சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், நமக்கு வேண்டாத ஆள்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கார். ஆஹா, நமக்கு உள்ளுக்குள்ள என்ன வருது, இவன் பேசினா இவன் நம்ம வேலையை ஓச்சிருவான அப்படின்னு நம்முடைய மனசுல என்ன வரும். கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு இருந்து தகவல் வருது, நான் என்னுடைய வாக்குறுதிப்படி எந்த வேலையில் உன்னை அமர்த்துவேன் என்று சொன்னேனோ அதில் உன்னை சேர்த்துக் கொள்ள முடியவில்லை, மன்னித்துக்கொள் அப்படின்றவர். பத்தியா, அன்றைக்கு நம்ம எதிரிட்டு அப்படி பேசிட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன், நீ என்ன நினைக்கன்னா, உன்னிடத்தில் பழகினாரே அந்த நண்பர், உன்னுடைய எதிரி ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த நண்பர் யார்? அவர் குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஆளு, குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமா நடக்க மாட்டாரு என்று இருக்கும் போது நீ அவர் மீது எப்படி சந்தேகப்படலாம்? சந்தேகப்படக்கூடாது. அப்படி பட்டால் இது பொய்யிலேயும் மிக மோசமான ஒரு பொய் அப்படின்ட்டான். ஏன் நீ இல்லாதத அவர் மீது நீ இட்டு கட்டி நீனே சொல்ற, பக்கத்துல அவன்கிட்ட நான் பேச மாட்டேன், அவன் தாங்க இந்த இதுக்கு வேலையை ஓச்சி விட்டதே அவன் தாங்க சொல்றியா? இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியிலேயே மிக கெட்ட செய்தி அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்படியே வேண்டாம். ஒரு ஆள்கிட்ட பேசி அதனால வந்துச்சுங்க, நீங்க ஒரு நண்பரை உங்களுக்கு வேலை தருகிறார் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாம இதனால் நீனா கற்பனை பண்ணாது, இதனால தான் அவர் வேண்டாம் சொல்லிருப்பாரு, இல்ல அவருக்கு ஒரு நெருக்கடி, நல்லெண்ணம் வை. அப்ப இது மாதிரியான எண்ணங்கள் தான் பிரிவினையை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வாசலை அடைக்கிறான். நீ இது போன்று உனக்குள்ளே இப்படி சந்தேகத்தை நீ வளர்த்துக் கொள்ளாத, அந்த அவன் மீது நீ நல்லதையே நினை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய தகவல் வந்த உடனே அல்லாஹ் சொல்லலையா, மூமின்களும் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஃபலவுலா வன்னல் மூமினூன வல் மூமினாத் பி அன்ஃபுஸிஹிம் கைரா, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அந்த தகவல் வந்த உடனேயே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிடையாது, அந்த மாதிரி கிடையாது அப்படி நீங்க நினைச்சிருக்க வேண்டாமா? ஏன்பா இப்படி தப்பா நினைக்கிறீங்க அப்படி நல்லா கேட்கிறானே. இத மாதிரிதான் நமக்கு ஏதாவது ஒரு தகவல் வருகின்றது என்றால் நாமளாக அந்த ஒரு கிட்ட எண்ணத்தை உருவாக்கி அதனால முகம் செலுத்திக் கொண்டு அதனால நாம பகைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவான முறையில இந்த எண்ணத்தை பற்றி கண்டிக்கிறாங்க. ஒரு நீதிமன்றத்துக்கு போறாங்க, நல்ல தெளிவா 2 பேர்கள் பிரிகின்றார்கள் என்றால் ஒரு தெளிவான ஒரு ஆதாரத்தினுடைய அடிப்படையில பார்த்து பிரிஞ்சு இருக்கலாம் சொல்ல வரல. அப்படி இருந்தா அதாவது ஒரு நியாயம் சொல்லலாம் என்பதற்காக சொல்றேன். நமக்கு எதிராக சதி செய்தி, நமக்கு எதிராக அவன் காரியம் மாற்றி ஒரு கடிதம் எழுதிருந்தான் தெரிஞ்சு போச்சு, அல்லது போன்ல பேசியிருந்தான்
அந்த போன் வந்து ரெக்கார்ட் ஆகி அதனால ஒட்டு கேட்கறது தப்பு. உதாரணத்துக்கு சொல்றேன். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 DVDக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. அல்லது வேற ஏதாவது ஒரு வகையில ஆதாரப்பூர்வமா சிக்கிட்டான், அப்ப அவன்கிட்ட நீ கோபப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம நீ வெறுமன்னா ஒரு ஆளை போய் பகைத்தா என்றால் அவன் முஸ்லீமே கிடையாது. புரிகிறதா? நீதிமன்றத்தில் போய் சொல்றான், உன்னுடைய தகப்பனாரை கொலை செய்தது யார்? தகப்பன் கொலை செய்யப்பட்டிருக்கான். அவன் அந்த நேரத்தில் குற்றவாளி யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், அப்துல் காதர் அப்படின்னு சொல்றான். அவன் அப்துல் காதரா? ஆதாரம் என்னப்பா? நான் அப்படி கருதுகிறேன், போடா வெளியில. எனக்கு சந்தேகமா இருக்குது, போடா வெளியில. பார்க்கிறோம். நீங்க என்ன விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீதிமன்றத்தில் எதை சாட்சியமாக தூக்கி வைக்குமோ அதே போலதான் ஒரு நண்பரை விட்டு இன்னொரு நண்பர் புரிகின்றார் என்றால் இந்த அடிப்படையை வச்சுக்கிறோம். தெளிவான சாட்சியம் இருக்குதா, தெளிவான ஆதாரம் இருக்குதா? நீ அதனால பகைச்சிட்டு இருக்குன்னு சொல்லல. 3 நாள் தான். அதுவும் ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு மார்க்க அடிப்படையில் சிறுக்கில் இருக்கிறானா எவ்வளவு காலம் புரிஞ்சுக்கங்க. அதுல ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. ஒரு தீமையை தடுக்கிறதுல படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீ படம் பார்க்கறத விடுகின்ற வரை உன்னிடத்தில் நான் பேச மாட்டேன், இருந்துக்க. இதுல தப்பு இல்லை. அவனை திருத்துறதுக்காக வேண்டி உன் மீது அதிகமான நட்பு வச்சிருக்கிறான். உன்னுடைய நட்பு வென்று விட்டால் அவன் இந்த பக்கம் வந்துருவான் என்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குமே, ஆனால் தொடர்ந்து இரு. இது நன்மைக்காக நாம காத்திருக்கிறது. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? சும்மா சாதாரணமான ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில முடிவு செய்து நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், எதை கேட்டாலும் சரிதான், நான் அப்படி நினைக்கின்றேன், அப்படி நான் யூகிக்கிறேன், அப்படி நான் நினைச்சுக்கிட்டேன், அப்படி மனசுல பட்டுச்சு. இவன்லாம் தௌஹீதுக்குள்ள ஆயிக்கல. அப்ப இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன தெரியுமா? தெளிவாக நேரடியாக போய் கேட்டு விட வேண்டும். கேட்டா பிரச்சனை திறந்து போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு யூதர் ரசூலுல்லாஹ்ட்ட விமர்சனம் பண்றாங்க. எப்படி? இன்னக்கும் துனந்திதூன் 2 வார்த்தை சொல்றாரு. இன்னக்கும் துஷ்ரிகூன், ரசூலுல்லாஹ்வை பார்த்து நீங்கள் இணை வைக்கின்றீர்கள், நீங்கள் அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு அவரை தொடர்ந்து சொல்றாரு. எப்படி தெரியுமா? மாஷா அல்லாஹு வஷித, அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் என்று உங்களை பார்த்து மக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால். அல்லாஹ்வையும் ரசூலையும் சமமா வைக்கப்படாது இல்ல? அப்படி நீங்க சமத்துவமா வைக்கிறீங்க, இது என்னதானே அப்படிங்கிறார். அதற்கு அடுத்து சொல்றாரு, வல் காபா, காபான் மீது ஆணையாக அப்படின்னு சொல்றீங்க, இது என்ன வைக்கிறது தான் அப்படின்னு சொன்ன. யாரு ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு தூதராட்சி? எங்களுடைய நபித்தோழர்கள் அப்படி சொல்றதா இருந்தா அதெல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தத்தோட தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இந்த கருத்து, இதுக்கு இந்த கருத்து, வெளிப்படையான அந்த அர்த்தம், இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம சொல்லுவோமே. ரசூலுல்லாஹ் உடனே உத்தரவு போடுறாங்க, இனிமேல் நீங்கள் சொல்வதாக இருந்தால் ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக அப்படிதான் சொல்லணும். காபான் மீது ஆணையாகன்னு சொல்லக்கூடாது. தடுத்ததையா நீங்க அதுக்கு மாற்றமா செய்றீங்க? ரசூலுல்லாஹ் கண்டித்தாராங்க. அதற்கு எடுத்து சொல்றாங்க, மாஷா அல்லாஹு சும்ம ஷேத,
அல்லாஹ் நாடி பிறகு நீங்கள் நாடியது என்று சொல்லுங்கள். சொல்ல வேண்டும் என்றிருந்தால் அல்லாவும் நீங்கள் நாடியவாறு அப்படி சொல்லாதீங்க. அல்லாஹ் நாடிதான், அதன் பிறகு நீங்கள் நினைச்ச மாதிரி நடந்துச்சு அப்படி சொன்னா சொல்லுங்க என்று சொல்றாங்களா? இது நசையில இடம் பெற்றிருக்குது, அகமதுல இடம் பெற்றிருக்குது. அப்ப இப்படி விமர்சனம் இருக்க வேண்டும். சில சமயங்கள்ல தடித்தரமான விமர்சனங்களும் இருக்கு. எப்படி பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சபையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழர்கள்ல நல்ல கிராத் ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை தெரிஞ்சவங்க, அவங்கள தான் ஆலோசனை சபையில வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்கும் போது அதுல ஹுர்ரு இப்னு கைஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஆள், அவருடைய சித்தப்பா இவரை பார்க்க வர்றார். பார்க்க வந்துட்டு சொல்றாரு, சின்னவா போலது பெரியவா போ, எப்பா ஹுர்ரே, உனக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு மரியாதை இருக்குது, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. சரி சின்னப்பா என்று சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. அனுமதி கொடுத்தாச்சு, உள்ள வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து எல்லாருமே அமீருல் மூமினீன் அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா டைரக்டா, அதனால அமீருல் மூமினீன் சொன்னாதான் மரியாதை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவர் இடத்தில் வழங்கிடக்கூடாது. எப்ரல் ஹத்தா அடிக்கிறார், உள்ள நுழைஞ்ச ஒண்ணு, ஹத்தாவுடைய மகனே, மா துஅதீனல் ஜஸல், நீ நீதியை எங்களுக்கு அள்ளி வழங்கவில்லை சொல்றாரு. வலா தஹக்கும் பைனனா பில் அத்ல், நீதியை எங்களுக்கு வழங்கவில்லை அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அடிச்சு பிடிச்சு சாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற சமயத்துல ஹுர்ரு இப்னு கைஸ் தானே அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. யா அமீருல் மூமினீன், என்ன அழகான ஒரு டச்சிங்கா இருக்கும் பாருங்க. அமீருல் மூமினீன் அவர்களே, இன்னல்லாஹ கால நபி, அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு சொல்கின்றான், ஹுதில் அஃப்வ, பெருந்தன்மையை நீங்கள் கடைபிடியுங்கள், பெருந்தன்மையை கடைபிடியுங்கள். வாமுரு பில் உர்ஃப், நன்மையை ஏவுங்கள். வஅரில் அனில் ஜாஹிலீன், அறிவினர்களை அலட்சியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர் அந்த அறிவினர்களுடைய பட்டியலில் உள்ளவர் அப்படின்னு சொன்ன உடனே பிடிச்சி அடிக்க போன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வல்லாஹி மா ஜாவஸஹா ஹீன தலாஹாதில் ஆயா, இந்த வசனத்தை ஹுர்ரு இப்னு கைஸ் சின்ன பிள்ளை இந்த வசனத்தை ஓத கேட்ட உடனேயே அந்த வசனத்தை தாண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்யப்படல. நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இப்படி தடித்தனமாவும் வருவாங்க, அதையும் ஃபேஸ் பண்ண வேண்டும். இது மாதிரி தவறான முறையிலே மக்கள் வருவாங்க. நாம் அங்க என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நேரடியாக போய் கேட்டவர். அப்படி கேட்கும் பொழுது கோபப்படுறானா, கோபம் வரும், அதுக்கடுத்து அவன் சரியாயிக்கிறோம். அப்படி சரியாகவில்லை என்றால் இது மாதிரியான ஆட்கள்கிட்ட சலாம் சொல்லிக்கிற வேண்டியது, அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம், இவர்களை பொறுப்புல போடுறது, இவர்களிடத்துல நாம ஏன்னா ஆயத்து ஹதீஸை சொல்லி நம்ம சொல்லும் போது அதை கேட்கல அப்படின்னா, இவர்கள் எல்லாம் மனிதர்கள் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் மனிதர்களா இருக்கலாம், குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள் கிடையாது. அப்ப நாம இது மாதிரியான இந்த எண்ணங்கள் எப்போதுமே தவறான எண்ணங்களை வளர்த்து விடக் கூடாது. அதற்கு நாம எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் வழங்கிடக் கூடாது. இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழர்கள் எல்லோருமே பார்க்கின்ற பொழுது அவங்க தவறுகள் ஏற்பட்டால் அதை நேரடியாக போய் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லி அவங்களிடத்தில் உள்ள அந்த தவறான அந்த எண்ணத்தை அவர்கள் கலைந்து விட்டு இருக்கின்றார்கள். அது போன்ற ஒரு பண்பை நாம கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி கடைபிடித்துக் கொள்ளும் என்றால் நமக்கு மத்தியில எந்த விதமான ஒரு பிணக்கு, சங்கடம் இதெல்லாம் ஏற்படாது. இந்த பிணக்கு ஏற்படுறதுக்கு எண்ணம் ஒரு அடிப்படையா இருக்குது. அந்த எண்ணத்தை கலைந்து நமக்கு மத்தியில சகோதரத்துவம், அன்பு, பாசம், கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்று சொல்றாங்களே, அந்த அடிப்படையில் நாம் ஆர்வமாக அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை நமக்கு தருவானா என்று கூறி நிறைவு செய்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும்
சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226. Allah